அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 6, 2025 ஆணி 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நாம் நம்மை எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் இந்த உலகமும் நம்மை பார்க்கும். நம் மீது எப்போது நமக்கு நம்பிக்கை வருகிறதோ அப்போதுதான் இச்சமூகமும் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள் இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இஷ்ட தெய்வங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள் பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள் அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு வரலாற்று கதை, புராண கதை, காப்பிய கதை, காவிய கதைகள் கேட்பது வழக்கம். அந்த வகையில் நம்ம கடந்த சில மாதங்களாக நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை நம்ம தொடர் கதையாக பார்த்து வருகிறோம். அதில் கடந்த வாரம் அப்படிங்கிறது அந்த ஒரு கஷ்டமான சூழல் அப்படிங்கிறத பார்த்தோம். வேலுநாச்சியாருக்கு ஒரு இக்கட்டான நிலை. அந்த இக்கட்டான நிலையில் அவங்க வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்து என்ன செய்வது அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. 2 வழி தான் எனக்கு இருக்குது. அதில் முதல் வழி அப்படிங்கிறது உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது. 2வது வழி அப்படிங்கிறது தன் கணவரை கொன்ற பகைவர்களை கொல்லுதல். இதில் 2வது வழி தான் எனக்கு சரியாக தோணுது. உடனடியாக நம்மளுடைய படையை திரட்டுங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு அமைச்சர் இடத்துல சொல்கிறாங்க. அமைச்சர் அப்பொழுது உங்களுடைய கோபம் நியாயமானது தான், சரிதான், ஆனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லவும் அந்த இடத்துல வேலுநாச்சியார் சொன்னது அப்படின்னு கடந்த வாரத்தில் நிறுத்தியிருந்தோம். அமைச்சரே, என்ன சொல்கிறீர்கள்? இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றார் கோபமாக. மகாராணி, வெள்ளையர் முடிவும் உங்கள் முடிவும் ஒத்துப்போகிறது. அவர்களும் உங்களை தீர்த்து கட்டிவிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். அதனால்தான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை. அமைச்சர் அவர்களே, என்னையும் கொள்ளையர்கள் சாகடித்து விடுவார்கள் என்று நான் பயந்து சாவதா? என் மாமியார் மடியிலும் தோளிலும் தவழ்ந்து கிடந்த மன்னர் இன்று மண்ணில் கிடக்கிறார். என் மார்பில் சாய்ந்து மனமீதி பெற்ற மன்னர் இன்று வீதியோரத்தில் வீழ்ந்து கிடக்கிறார். அவர் முகத்தில் தன்னையும் தன் முகத்தில் அவரையும் கண்டு கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த கௌரியும் இன்று இரத்தச் சகதியில் செத்து கிடக்கிறாள். இந்த கொடுமை புரிந்தவர்களின் குடலை ஊறுவாமல் இனிமேல் ஒரு நிமிடம் கூட என்னால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை தான் நம்ம சரியாக கடந்த வாரத்தில் பார்த்துருந்தோம். தாயே, உங்களுக்கு புத்தி சொல்வதாக தவறாக நினைக்க வேண்டாம். தயவு செய்து நான் சொல்வதில் கொஞ்சம் கவனம் பதியுங்கள். இப்போது நாம் போர் தொடுப்பதால் ஆகப்போவது ஒன்றும் இல்லை. முடிவில் உங்களையும் நாங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். அமைச்சர் அந்த இடத்துல கொஞ்சம் பவ்யமாக சொல்கிறார். நான் புத்தி சொல்கிறேன்னு தப்பாக
நாம் ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டால் உங்களையும் நாங்கள் இழந்து விடுவோம். அதனால் சிவகங்கை சீமையை வழி நடத்துவதற்கும் நாதியற்று போகும். எல்லாவற்றையும் விட இந்த நாடு பெரிது. அதனால் நாம் கொஞ்சம் பொறுமையாக விவாதித்து முடிவுக்கு வர வேண்டும். முதலில் மன்னரையும் இளைய ராணியையும் அடக்கம் செய்வோம், பின்பு ஒரு முடிவுக்கு வருவோம் என்றார் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை. இப்படி இப்பொழுதைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாடு தான் நமக்கு முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம்தான். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். இப்பொழுதைக்கு மன்னரை அடக்கம் செய்வோம், மகாராணியை அடக்கம் செய்வோம், அதன் பிறகு நம்ம கூடி விவாதித்து அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறார். வேலுநாச்சியார் சற்றே அமைதியானார். அந்த அமைதியே சம்மதத்துக்கு அறிகுறி என புரிந்து கொண்ட அமைச்சர் சவ அடக்கத்திற்கான பணிகளுக்கு உத்தரவிட்டார். வேலுநாச்சியார் கோவிலுக்குள் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அவரை பாதுகாக்க வீரர்கள் காவல் அரண் அமைத்து காத்தனர். மன்னரையும் இளைய ராணியையும் அடக்கம் செய்ய வேண்டிய இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் வேகமாக நடந்தன. மன்னரையும் இளைய ராணியையும் ஓரிடத்தில் கிடத்தி சந்தனக்கட்டைகளை வைத்து மூடினர். விறகுகள் நெய்யில் குளித்தன. வேலுநாச்சியார் தீ மூட்டினார். குழுமி இருந்த கூட்டம் கண்ணீர் விட்டபடி கதறி துடித்தது. அங்கிருந்து தப்பிச் செல்வது என்று இரகசிய முடிவின்படி முதலில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை தலைமறைவானார். அடுத்து சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் வெள்ளைச்சி நாச்சியாருடன் அங்கிருந்து மறைந்தார். வேலுநாச்சியாரும் கூட்டத்தில் இருந்து நழுவி குதிரையில் ஏறி பறந்தார். இதையெல்லாம் கருங்காலிகள் வழியாக அறிந்து கொண்ட வெள்ளையர் வேலுநாச்சியாரை பின்தொடர்ந்தனர். இப்போது அந்த சவ அடக்கம் அப்படிங்கிறது செய்யப்படுது. செஞ்சு தீ மூட்டினதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் அழுது துடித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவங்க ஏற்கனவே ஒரு சிறு கலந்த ஆலோசனையில் ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க. ஏன்னா இப்போ சுற்றி வெள்ளையர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, தாண்டவராயன் பிள்ளை மறைஞ்சிட்டார். அடுத்து சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலும் வெள்ளைச்சி நாச்சியாரோடு கலந்து மறைஞ்சு போயிட்டார். இப்போது வீரமங்கை வேலுநாச்சியாரும் கூட்டத்தோடு கூட்டமாக நழுவி குதிரையில் ஏறி பறக்கிறாங்க. ஆனால் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்த அந்த கருங்காலிகள் நம்ம வீரமங்கை வேலுநாச்சியாரை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. அரியாக்குறிச்சி ஐயனார் கோவில். அந்த கோவில் தூணில் சாய்ந்தபடி உடையாள் அழுது அழுது அவள் கண்ணீரும் வற்றி போய்விட்டது. மன்னரை கொன்ற செய்தி தெரிந்ததும் உடையாள் காளையார் கோவிலுக்கு போனாள். வேலுநாச்சியார் அவள் விழிகளுக்கு அகப்படவே இல்லை. கூட்ட நெரிசலில் அழுது முடித்துவிட்டு ஊர் திரும்பினாள். கழுத்துக்கு பதக்கச்சங்கிலி அணிவித்தது, கைகளில் வளையல்கள் பூட்டிவிட்டது, திருமணத்தை தாம் நடத்தி வைப்பதாக கூறியது, திருடு போன மாடுகள் வீட்டிற்கு திரும்பி வர ஏற்பாடு செய்தது என வேலுநாச்சியார் செய்த ஒவ்வொரு செயலும் உடையாள் நினைவில் வந்து உட்கார்ந்து கொண்டது. வேலுநாச்சியாரை தான் கண்ட இடத்தில், தாம் கட்டுண்டு கிடந்த இடத்தில் அமர்ந்தபடியே உடையாள் கண்ணீர் சிந்தினாள். தூணில் சாய்ந்து துயரப்பட்டு கொண்டிருந்த உடையாளை அவள் மாடுகள் பார்த்து கொண்டே இருந்தன. அவைகள் மேய்வதை மறந்தன. உடையாள் கண்ணில் நீர் வடிவதைக் கண்டு மாடுகளும் கண்களில் நீரை சொரிந்தன. குதிரையின் காலடி ஓசை கேட்டு உடையாள் சுயநினைவு பெற்றாள். எழுந்து நின்றாள். ஓசை வந்த திசையில் பார்வையை செலுத்தினாள். இப்போது உடையாள் அந்த அரியாங்குறிச்சி அந்த ஐயனார் கோவில் தூணில் ஏற்கனவே பிரச்சனை நம்ம பார்த்தோம் அல்லவா. அப்போ வேலுநாச்சியார் தானே திருமணத்தை நடத்தி வைப்பதாக சொல்லியிருந்தாங்க. மன்னர் இறந்த செய்தியை கேட்டு சரி வேலுநாச்சியாரை சந்திச்சிடலாம்னு நினச்சி வர்றாங்க. ஆனால் இங்கே பார்க்க முடியல, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வேலுநாச்சியார் செய்த ஒவ்வொரு செயலையும் எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அழுததை பார்த்து மாடுகளெல்லாம் அழுதன அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆசிரியர் எழுதியிருந்தார். இப்போது ஒரு குதிரையோடைய சவுண்டு கேட்குது, காலடி ஓசை கேட்குது. குதிரையின் காலடி ஓசை வந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்குறாங்க. மரங்கள் அடர்ந்த பகுதியில் குதிரை ஒன்று ஓடி வருவதாய் உடையாளுக்கு புரிந்தது. அதன் மேல் ஒரு பெண் அமர்ந்திருப்பதும் தெரிந்தது. அதனால் மனதில் திடத்தை வரவழைத்து கொண்டு குதிரையை நேர்கொண்டாள் உடையாள். ஓடி வந்த குதிரை நின்று திமிரி குதித்தது.
ஆத்தா, உங்களுக்கா இந்த நிலை என்று அழத் தொடங்கினாள். உஸ், என்னை எதிரிகள் தொடர்கிறார்கள் என்றார் வேலுநாச்சியார். ஆத்தா, அந்த பக்கம் போகாதீர்கள், அங்கே அயோக்கியர்கள் நடமாட்டம் இருக்கிறது என்று மெதுவாக கூறிய உடையால் வேலுநாச்சியார் செல்ல வேண்டிய திசையை காட்டி நின்றாள். குதிரை பறந்து மறைந்தது. மீண்டும் ஐயனார் கோவில் தூணில் அருகே சோக சுமையாய் உடையால் சரிந்தாள். சிறிது நேரம் சென்று இருக்கும். இப்போது உடையாளுக்கு தெரிஞ்சிடுச்சு குதிரை மேலே ஒரு பெண் வர்றாங்கன்னு. உடனே குதிரையை எதிர்கொண்டு நிற்கிறாங்க. பார்த்தா அதில் வேலுநாச்சியார் இருக்காங்க. அதான் உங்களுக்கா இந்த நிலை அப்படின்னு இவங்க அழுகும் பொழுது அவங்க சத்தம் போடாத, என்னை எதிரிகள் பின்தொடர்றாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போகிற திசையை உடையாள் மாற்றுறாங்க. இல்லை, அந்த பக்கம் போகாதீங்க, அது அயோக்கியர்கள் நடமாட்டம் உள்ள இடம், நீங்கள் இந்த பக்கமாக போங்கன்னு ஒரு பக்கத்தை திசை காட்டி அனுப்பி விட்றாங்க. இப்போது குதிரை ஓடி மறைஞ்சிடுச்சு. அவங்க அந்த ஐயனார் கோவில் தூணில் மீண்டும் சாய்ந்தபடி சோகமே உருவாக உட்கார்ந்துருக்காங்க. சிறிது நேரம் சென்று இருக்கும். 7-8 குதிரைகள் வந்து நின்றன. தூணில் மறைந்து நின்ற நடப்பதை கவனித்தால் உடையாள். குதிரைகளிலிருந்து ஒரு வெள்ளைக்காரனும் சில தடியர்களும் கீழே இறங்கினர். சுற்றுமுற்றும் பார்வையை செலுத்தினர். எந்த பக்கம் போயிருப்பாள் என்று ஒருவன் கேட்டது உடையாள் காதிலும் விழுந்தது. அவர்கள் வேலுநாச்சியாரைத்தான் தேடுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டாள். காடு சூழ்ந்த பகுதியில் திசை தெரியாமல் அவர்கள் திகைத்து நின்றனர். அவர்கள் கண்களுக்கு உடையாள் அகப்பட்டதும் அருகில் அழைத்தனர். சென்றாள். இப்போ ஒரு 7-8 குதிரை வருது. குதிரைகள் அந்த கோவில்கிட்டே நிற்கிது. அதிலிருந்து வெள்ளையர்களும் சில தடியர்களும் இறங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க, எந்த பக்கம் போயிருப்பாங்க அப்படின்னு. இப்பொழுது தூணில் ஒளிஞ்சு நின்ற உடையாள் வேலுநாச்சியாரை பற்றி தான் பேசுகிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்கிறார். ஆனால் அவங்க சுற்றி முற்றி பார்த்து உடையாளை பார்த்துடுறாங்க. இப்போ பார்த்துட்டு அழைக்கிறாங்க. இந்த பக்கம் வேலுநாச்சியாரை பார்த்தாயா என்றான் ஒருவன். பார்த்தேன். வந்தவர்கள் முகங்கள் மகிழ்ச்சியின் மலர்ந்தன. எந்த பக்கம் வேலுநாச்சியார் சென்றாள் என்று உனக்கு தெரியுமா என்றார் மற்றொருவன். தெரியும். சொல்லு என்று துரிதப்படுத்தினான் வேறொருவன். முடியாது என்று உடையாள் சொல்ல ஒருவன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அவன் கைவிரல்கள் பட்டு உடையாள் கன்னம் சிவந்தது. அடி தாங்க முடியாமல் அவள் கண்கள் கலங்கின. உடையாள் உண்மையை சொல்லி விடுவாள் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். 1000 அடி கொடுத்தாலும் வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனார் என்ற உண்மையை சொல்ல முடியாது என்றாள் உடையாள். ஒருவன் அவள் தலைமுடியை பற்றி தரதரவென்று இழுத்தான். மற்றொருவன் ஓங்கி அடிவயிற்றில் மிதித்தான். வைராக்கியம் உடையாள் நெஞ்சில் வளர்ந்து நின்றாள். அந்த கொடியவர்களை கண்டு சிரித்தாள். இவளிடமிருந்து உண்மையை வரவழைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட ஒருவன் வாளை உருவினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் வாளை உடையாள் கழுத்தில் வீசினான். தலை வேறு முண்டம் வேறாக உடையாள் மடிந்து மண்ணில் சாய்ந்தாள். உண்மையை அறிய முடியாத ஆத்திரத்தில் வெட்டப்பட்ட உடையாள் தலையை காலால் எத்திவிட்டு சென்றனர். வெட்டுப்பட்ட உடையாள் முகத்தில் கூட ஒருவித கம்பீர காட்சி தந்தது. இப்போது உடையாள்கிட்ட விசாரிக்கிறாங்க, வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமான்னு. தெரியும் சொல்கிறாங்க. சொல்லுன்னு சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன்னு சொல்லவுமே ஓங்கி ஒருவன் அறைகிறான். அப்பொழுதும் சிரிக்கிறாள். இப்பொழுது வாளை உருவி தலையை துண்டாக்குகிறார்கள். அந்த தலையில் கூட வீரம் தெரிந்தது அப்படின்னு இந்த இடத்துல ஆசிரியர் சொல்கிறார். இப்போது நம்ம அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். மாலை நேரம். இனி எதிர்ப்பில்லை, எதிர்ப்போர்க்கு இனி இங்கு இடம் இல்லை என்று இருமாப்போடு ஆங்கிலேயரும் நவாப்புகளும் கைகோர்த்து கொண்டு சிவகங்கை நகரத்தில் வலம் வந்தனர். தங்கள் துயரத்தை கூட வெளிக்காட்டினால் விபரீதம் விளையுமோ என்ற அச்சத்தில் மனசுக்குள்ளேயே தங்கள் மன்னருக்கு அஞ்சலி செலுத்தி மக்கள் அழுது தீர்த்தனர். சிவகங்கை அரண்மனை அந்நியர் ஆளுகையில் சசிவர்ணத்தேவரும் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் உளவிய அரண்மனையில் இன்று நவாப் முகமது அலியின் மகன் உம்தத் உம்ராவும் ஆங்கில தளபதிகள் ஜோசப் ஸ்மித், பான்ஜோர் மற்றும் கைகூலிகள். இப்போது சிவகங்கையை வெள்ளையர்கள் ஆளுகிறார்கள் நவாப்புகளோடு சேர்ந்து. ஏன்னா யாருமே இல்லை.
இல்லாத இடத்துல, அதாவது சசிவர்ணத்தேவர், முத்துவடுகநாதர், வேலுநாச்சியார்கள் இவர்களெல்லாம் புழங்கிய அந்த இடத்துல இன்னைக்கு நவாப்புகளும் வெள்ளையர்களும், நவாப் முகமது அலியோடைய மகனான உம்தத் உல் உம்ரா, அப்புறம் ஆங்கில தளபதிகளான ஜோசப் ஸ்மித்தும் பான்ஜோர் இவங்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. சிவகங்கை அரண்மனை விழாக்கோலம் பூண்டிருந்தது. தோரணங்களும் சரவெடிகளும் அரண்மனை முழுவதையும் ஆக்கிரமித்திருந்தது. வாத்திய கோஷ்டிகள் தயார் நிலையில் காத்திருந்தன. ஆங்கில மது வகைகள், பொழுதை பொன்னாக்க நாட்டிய நங்கைகள், உண்டு மகிழ உணவு வகைகள், உயர்தர ரொட்டிகள் என அனைத்தும் குவிக்கப்பட்டிருந்தன. வெள்ளை நரிகள் பெற்ற வெற்றியை கொண்டாட நடக்கும் விழாதான் அது. அங்கே சிவகங்கையே விழா கோலம் பூண்டிருக்கு. வெள்ளை நாய்கள், வெள்ளை நரிகள் தங்களுடைய வெற்றிகளை கொண்டாடும் விதமாக மது வகைகளையும் ரொட்டி துண்டுகளையும் அங்கே உள்ள கைக்கூலிகளுக்கு பரிசளிப்பது போல குமித்து வைத்திருக்கிறார்கள். ஜோசப் ஸ்மித், பான்ஜோர், தஞ்சை, புதுக்கோட்டை மன்னர்கள், படை அதிகாரிகள் குழுமி இருந்த கூட்டத்திற்கு மத்தியில் உம்தத் உல் உம்ரா. அவன் முகத்தில் வெற்றி புன்னகை. அழைத்து வரப்பட்ட மக்கள் எவ்வித சம்மதமும் இன்றி நெஞ்சில் கவலையையும் வெளிகளில் அச்சத்தையும் சுமந்து கொண்டு அமர்ந்திருந்தனர். இந்த வெற்றி திருவிழாவில் கலந்து கொள்ள கவர்னர் ஜார்ஜி பி காட் வருகிறான் என்பதனால்தான் இத்தனை அமர்க்களங்கள். அந்த நவாப் படை, ஜோசப் ஸ்மித், பான்ஜோரு, தஞ்சை மன்னர், புதுக்கோட்டை மன்னர் இவர்களெல்லாம் குழும்பி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நவாப்புடைய மகனான உம்தத் உல் உம்ரா அவருடைய நடுநாயகமாக இருந்த அவருடைய முகத்தில் புன்னகை, வெற்றி புன்னகை. மக்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய விழிகளில் பார்த்தீங்கன்னா பயம்தான் அதிகமாக இருக்குது, நெஞ்சில் கவலை தான் குடி கொண்டிருக்கு. இந்த திருவிழாவில் கவர்னர் ஜார்ஜி பி காட் அப்படிங்கிறவர் வர்றார் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு அமர்க்களங்கள். கவர்னரின் வருகைக்காக அனைவரும் காத்திருந்தனர். ஒரு சாரட் வண்டி அரண்மனைக்குள் நுழைந்ததும் வானவெடிகள் முழங்கின, வாத்தியங்கள் இசைந்தன, பணிப்பெண்கள் மலர் தூவி கவர்னரை அழைத்து வந்தனர். கவர்னர் ஜார்ஜி பி காட் வாழ்க, புதிய மன்னர் உம்தத் உல் உம்ரா வாழ்க, ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் வாழ்க, முத்துவடுகநாதரை தீர்த்து கட்டிய மாவீரன் பான்ஜோர் வாழ்க என்று கைக்கூலிகள் முழக்கங்கள் அரண்மனை சுவர்களில் பட்டு எதிரொலித்தன. ஆனால் கவர்னரின் முகம் மட்டும் வாடிப்போயிருந்தது. மகிழ்ச்சியில் திளைத்து ஆளும் வர்க்கம் கவர்னரின் முகவாடலின் காரணம் புரியாது கலங்கி நின்றது. உம்தத் உல் உம்ரா அருகில் வந்த கவர்னர், இந்த கூத்தெல்லாம் எதற்கு என்று ஆங்கிலத்தில் கேட்டான். கவர்னரின் ஒப்புதல் பெற்று இந்த வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்த உம்தத் உள்ளம் தடுமாறியது. என்ன நடந்தது என்பது கூட புரியாமல் வெற்றி விழாவுக்கு என்ன அவசரம் என்றான் ஆங்கிலத்தில் கவர்னர். ஏதும் புரியாமல் அனைவரும் திகைத்தனர். இப்போது அந்த கவர்னர் வந்துட்டார். வந்தவர் முகத்தில் ஆடலை. இவ்வளோ வெற்றி கழிப்பில் ஏன் அவர் அப்படி இருக்கிறாருன்னு யோசிக்கும் பொழுது அவர் கூப்பிட்டு சொல்கிறார், இப்போ ஏன் இந்த கூத்தல்லாம் அப்படின்னு கேட்குறார். என்ன நடந்துச்சுனே புரியாமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏன் இந்த கொண்டாட்டமெல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடங்கள் நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீர் பருகி முடிச்சுட்டு நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்து கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதலாவதாக தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அதை அனுப்பும் பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறாக இருந்தது என்பதை குறிப்பிடுங்கள். இதுதான் முதல் கேள்வி. இந்த முதல் கேள்விக்கு விடையளித்து கொண்டே 2வது கேள்வி, தாங்கள் சமீபத்தில் சென்று வந்த கோவில் எது? அது ஆலயமாக இருக்கலாம், அது மசூதியாக இருக்கலாம், அது சர்ச்சாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தாங்கள் சமீபத்தில் சென்று வந்த கோவில் எது? இதை ஏன் நான் சொல்கிறேன், இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன் அப்படிங்கிறத நான் இடைவெளிக்கு பிறகு சொல்கிறேன்.
தாங்கள் சமீபத்தில் சென்று வந்த கோவில் எது? இந்த கேள்விக்கு விடையளியுங்கள். இதுதான் 2வது கேள்வி. 3வதாக, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை நீங்கள் ஒரு முறை எழுதி 2 முறை வாசித்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி கிட்டும். இதை நித்தம் செய்ய 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 நித்தம் வாழ்த்த வாழ்த்த உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வெற்றி கிட்டிக்கொண்டே இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் சொல்லுங்கள். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த 3 பதில்களை அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணையாக இருக்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கின்றன, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதை கேட்டோம். இடைவேளையில் நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். தாங்கள் சமீபத்தில் சென்று வந்த கோவில் எது அப்படின்னு. எதற்காக சொல்கிறேன் என்றால், இங்கே உடையாள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பார்த்தோம். இந்த உடையாள் அப்படிங்கிறவங்க வெட்டு உடையாள் அப்படின்னு பெயராக மாறி வெட்டுடையாள் காளி அப்படின்னு இன்றைக்கும் சிவகங்கைக்கு பக்கத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது. ஸோ அந்த ஆலயத்திற்கு நீங்கள் நிச்சயமாக, அது மதுரை தொண்டி ரோட்டில் இருக்குது சிவகங்கையில். ஸோ அங்கே நிறைய பேர் அந்த வழியில் போயிருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆலய தரிசனம் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு அந்த உடையாளை பற்றி அந்த இடத்துல சொல்லாததுனால இடைவெளியில் இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த ஆலய கேள்வி கேட்டேன். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக அந்த கவர்னர் கேட்டிருந்தார் அல்லவா, கவர்னர் ஜார்ஜ் பி கட் உம்தத் உல் உம்ராட்டை கேட்டிருந்தார். இந்த கூத்தெல்லாம் இப்போ எதற்கு, என்ன நடந்தது என்பது கூட புரியாமல் வெற்றி விழாவுக்கு என்ன அவசரம் என்றான் ஆங்கிலத்தில் கவர்னர். ஏதும் புரியாமல் அனைவரும் திகைத்தனர். காளையார் கோவிலில் சிவகங்கை மன்னர் முத்துவடுநாதரும் ராணி வேலுநாச்சியாரும் சாகடிக்கப்பட்டு விட்டதாக எனக்கு தகவல் அனுப்பியிருந்தீர்கள். அதை நம்பித்தான் இந்த வெற்றி விழா நடத்த நான் உங்களுக்கு அனுமதி அளித்தேன். ஆனால் நீங்கள் கொன்றதோ முத்துவடுகநாதரையும் இளையராணி கௌரியையும் தானாம் என்று எனக்கு இப்போது செய்தி வந்திருக்கிறது. செத்தவர் எவர் என்று கூட அறியாமல் இருக்கின்ற உங்கள் அறியாமையை கண்டு நான் வெட்கப்படுகிறேன். காளையார் கோவிலிலிருந்து வேலுநாச்சியார் தப்பிவிட்டாள் என்ற செய்தியும் எனக்கு வந்திருக்கிறது. அவள் அடிபட்ட புலி, பதுங்கியிருந்து நம் மீது பாய்வாள். வேலுநாச்சியை ஒழிக்கும் வரை உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் நிம்மதி இல்லை என்ற ஆங்கிலத்தில் கத்தி முடித்தான் கவர்னர். வேலுநாச்சியார் தப்பிவிட்டார் என்ற செய்தி அங்கிருந்த ஆங்கிலம் தெரிந்த தமிழர்கள் சிலருக்கு மகிழ்வை தந்தது. இருப்பினும் அதை வெளிக்காட்டாமல் மௌனம் காத்தனர். என்ன நடந்தது? வேலுநாச்சி எப்படி தப்பித்தாள்? செத்தது வேலுநாச்சி தான் என்று எப்படி பலரும் என்னிடம் கூறினர்? இது போன்ற வினாக்கள் உம்தத் உல் உம்ராவை உலுக்கி எடுத்தன. ஆங்கில தளபதிகளும் வெளி பிதுங்கினர். நம் ஒற்றர்கள் எல்லாம் தூங்கிவிட்டார்களா அல்லது எதிரிகளிடம் சோரம் போய்விட்டார்களா என்றான் கவர்னர். பதில் சொல்ல இயலாது அனைவரும் தலை குனிந்தனர். ஸோ இப்போது அந்த கவர்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் முத்துவடுகநாதரையும் வேலுநாச்சியாரையும் கொன்றுட்டதாக தான் எனக்கு செய்தி சொன்னீங்க. அப்போது தான் நான் வெற்றி விழாவுக்கு சம்மதம் சொன்னேன். இங்கே பார்த்தா கதையே வேறையாக இருக்குது. முத்துவடுகநாதரையும் இளையராணி கௌரியையும் கொண்டுட்டு யார் இறந்தாங்கிற செய்தி கூட தெரியாமல் எப்படி நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க? வேலுநாச்சியாருங்கிறவங்க இப்போது அடிபட்ட புலி, பதுங்கி இருந்து பாய்வாங்க. ஸோ அப்படி பதுங்கி இருந்து பாயும் வரை ஓய்வு அப்படிங்கிறதும் உறக்கம் அப்படிங்கிறதும் நமக்கு இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு மேற்கொண்டு சொல்கிறார். வேலுநாச்சியார் தப்பி விட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி அந்த இடத்துல ஆங்கிலம் தெரிந்த தமிழர்களுக்கு, அங்கே இருந்தவர்களுக்கு சற்று மகிழ்வை தருகிறது.
ஆனால் ஆங்கில தளபதிகள்லாம் அப்படியே விழி பிதுங்கி நிற்கிறாங்க. வேலுநாச்சியார் எப்படி தப்பித்தாள் அப்படிங்கிறதும், செத்தது வேலுநாச்சி தான் அப்படின்னும் இப்படி பலரும் கூறுறாங்களே அப்படின்ட்டு அந்த உம்ராவுக்கு ரொம்ப கோபம் வருது. நீங்கள் பெரிதும் நம்பும் வெற்றிவேல் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டுவிட்டு கோபத்துடன் வெளியேறினார் கவர்னர். களிப்புடன் தொடங்கிய வெற்றி விழா கவலையுடன் முடிந்தது. வெற்றிவேலை பற்றி கவர்னர் குறிப்பிட்டது உம்தத் உல் உம்ராவையும் ஆங்கில தளபதிகள் ஜோசப் ஸ்மித் பான்ஜோரையும் சிந்திக்க வைத்தது. மூவர் பார்வையும் புதுக்கோட்டை மன்னர் மீது பாய்ந்தது. ஸோ இப்போ கவர்னர் சொல்கிறார், நீங்கள் பெரிதும் நம்பக்கூடிய வெற்றிவேல் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டுட்டு கோபத்தோடு கிளம்பிட்டார். அப்படி வெற்றி களிப்பில் ஆரம்பித்த அந்த விழாவானது அப்படி கவலையோடு முடியுது. வெற்றிவேலை பற்றி கவர்னர் குறிப்பிட்டது உம்தத் உல் உம்ராவையும் ஆங்கில தளபதிகள் ஜோசப் ஸ்மித் மற்றும் பான்ஜோரையும் சிந்திக்க வைக்குது. மூவர் பார்வையும் புதுக்கோட்டை மன்னர் மீது பாய்ந்தது. வேலுநாச்சியாரின் குதிரை பயணம் காட்டிற்குள் விரைந்து கொண்டிருந்தது. எதிரிகள் பின்தொடர்ந்து வருகிறார்களா, வழியில் எங்காவது பதுங்கி இருக்கிறார்களா என்ற எண்ணத்தோடு வேலுநாச்சியாரின் கவனம் இடுப்பில் செருகியிருந்த வாளின் மீது பதிந்திருந்தது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை நாட்டரசன் கோட்டைக்கு சென்றிருப்பாரா? வெள்ளைச்சியை பாதுகாப்புடன் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் அழைத்து சென்றிருப்பாரா? சிவகங்கை மக்கள் இப்போது எந்த மனநிலையில் இருப்பார்கள்? எதிர்காலத்தில் நமது செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் போன்ற கவலைகளும் வேலுநாச்சியாரை பற்றி இருந்தன. வேலுநாச்சியார் காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி வெள்ளையர்கள் துரத்தி வருகிறார்களா அப்படின்னு ஒரு எண்ணம், எங்காவது பதுங்கி இருந்து பாய்வார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம், அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை நாட்டரசன் கோட்டைக்கு போயிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, வெள்ளைச்சி நாச்சியாரை பத்திரமா நம்மளுடைய சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் அழைத்து சென்றிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி, சிவகங்கை மக்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், இப்படி பல்வேறு கேள்விகள் அப்படியே தனக்கிட்ட இருக்கக்கூடிய வாளின் மீதும் கவனத்தை வச்சுருக்காங்க. நள்ளிரவு வேளையில் தான் வேலுநாச்சியார் நாட்டரசன் கோட்டைக்குள் நுழைய வேண்டும் என்று தாண்டவராயன் பிள்ளை சொல்லி சென்றது இப்போது வேலுநாச்சியாரின் நினைவுக்கு வந்தது. அடர்ந்த காட்டின் இடையில் வேலுநாச்சியார் குதிரையை நிறுத்தினார். வானத்தை பார்த்தார். சூரியன் ஓய்வெடுப்பதற்காக மேற்கு திசையில் விரைந்து கொண்டிருந்தான். அப்போ நாட்டரசன் கோட்டைக்கு வரணும்னு இங்கே ஒரு திட்டம் இருக்கிறது. அப்படித்தான் சொல்லிட்டு தாண்டவராயன் பிள்ளை போயிருக்கிறாரு. அதுவும் நள்ளிரவில் தான் வரணும். பகல் பொழுதுலையோ மாலை பொழுதுலையோ வந்தால் யார் கண்ணுலையாவது சிக்கிடும். இப்போ காட்டுக்குள்ளே வேலுநாச்சியார் இருக்கிறாங்க. சூரியன் மறைவுக்காக காத்திருக்கிறாங்க. சூரியன் ஓய்வெடுப்பதற்காக மேற்கு திசையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். இரவு வரும் வரை இங்கே தங்கிச் செல்வதே நல்லது என்ற முடிவுக்கு வந்த வேலுநாச்சியார் ஒரு மரத்தில் குதிரையை கட்டினார். மரச்சருகுகளையே மலர் படுக்கையாக கருதி வேலுநாச்சியார் படுத்தார். கம்பீரமான மாளிகை, அழகிய பஞ்சு மெத்தை, தேவை அறிந்து உதவி செய்ய ஓடி வரும் சேடி பெண்கள் என மாளிகையில் வாழ்ந்த வேலுநாச்சியார் இப்போது மண் தரையில் தன்னந்தனிமையில். இந்த இடத்துல இந்த காட்சியை யோசித்து பார்க்கும் பொழுதே ஒரு மகாராணியாகப்பட்டவர் மலர் படுக்கையில் பஞ்சு மெத்தையில் படுத்து யாரெங்கேன்னு சொன்னால் ஓடி வரக்கூடிய அத்தனை செடி பெண்களுக்கு மத்தியில் தூங்கினவங்க இன்றைக்கி மண் தரையில் யாருமே இல்லாத தனிமையில் அப்படின்னு சொல்லும் பொழுதே எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் இந்த நாட்டிற்காக உழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி கண்ணுக்கு முன்னாடி வருது. மனதெல்லாம் துயரம், நீண்ட தூர பயணம், மெல்லிய பூங்காற்று இவையெல்லாம் ஒன்றிணைந்து வேலுநாச்சியாரை வெளிமூடச் செய்தன. அப்போதும் அவரது வலதுகரம் வாளை பற்றி கொண்டிருந்தது. மனதெல்லாம் ஒரே கவலை, துயரம், நீண்ட தூர பயணம், மெல்லிய பூங்காற்று அப்படின்னு இந்த மூணு ஒன்றிணையும் போது தன்னையும் அறியாமல் அங்கே வேலுநாச்சியார் தூங்கி விடுகிறார். ஆனால் தூங்கும் பொழுது கூட அவரது வலது கரத்தில் அந்த வாள் அப்படிங்கிறத அவங்க பிடிச்சபடியே தான் இருக்காங்க. அந்த வழியில் வந்த மயில் ஒன்று கழுத்தை சாய்த்து சாய்த்து வேலுநாச்சியாரை வேடிக்கை பார்த்து சென்றது. மலரென நினைத்து ஓடி வந்த வண்டு ஒன்று வேலுநாச்சியாரின் முகத்தின் அருகில் வந்ததும் ஏமாந்து திரும்பியது.
மரக்கிளைகளும் சருகுகளும் பூக்களும் காற்றுக்கு ஆடி அசைந்தன. அவை தமிழ்த்தாயின் திருமகள் வேலுநாச்சியாருக்கு வெஞ்சாமரம் வீசுவது போன்று காட்சியளித்தன. குளிர்காற்று வேலுநாச்சியாரின் தூக்கத்தை கலைத்தது. கண் விழித்த அவர் வானத்தை பார்த்தார். இருட்டு இருந்தது. வேலுநாச்சியார் தூங்குறாங்க. தூங்கும் பொழுது மயில் வந்து எட்டி பார்த்துச்சான். மலரென நினைத்து வண்டு வந்து எட்டி பார்த்துச்சான். அங்கே உள்ள சருகுகளும் மலர்களும் அப்படியே தென்றலை தந்து வேலுநாச்சியாரை அற்புதமாக உறங்க வச்சுச்சான். இப்போது குளிர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது தான் வேலுநாச்சியார் அந்த குளிர்லேருந்து விழிக்கிறாங்க. விழித்து பார்த்தால் இருள் அப்படிங்கிறது சூழ்ந்திருக்கிறது. மீண்டும் வேலுநாச்சியார் குதிரை நாட்டரசன் கோட்டையை நோக்கி பயணித்தது. நாட்டரசன் கோட்டை அருகில் இன்னும் சிறிது தூரம்தான். காட்டின் எல்லை முடிந்துவிடும். அப்போது நாட்டரசன் கோட்டைக்கு பயணம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ காட்டோட எல்லைக்கிட்ட அவங்க வந்துட்டாங்க. அப்போது பக்கவாட்டிலிருந்து ஒரு குதிரை வேலுநாச்சியார் குதிரையை நோக்கி விரைந்து வந்தது. 2 குதிரைகளுக்கும் இடைவெளி குறைந்து கொண்டே இருந்தது. குதிரையிலிருந்து குதித்த வேலுநாச்சியார் எதிரியை எதிர்கொள்ள வாளை ஏந்தினார். எதிர் வந்த குதிரையிலிருந்து குதித்த உருவத்தை நோக்கி வேலுநாச்சியார் பாய்ந்தார். தாயே, நான் தாண்டவராயன் பிள்ளை என்று வந்த உருவம் தந்த குரலால் வேலுநாச்சியாரின் வாளுக்கு வேலையின்றி போயிற்று. தாங்கள் நாட்டரசன் கோட்டைக்குள் நுழைந்து விடாமல் தடுப்பதற்காகத்தான் இரவு முழுவதும் இங்கே காத்திருக்கிறேன். காளையார் கோவிலிலிருந்து நீங்கள் நாட்டரசன் கோட்டைக்குத்தான் வரப்போகிறீர்கள் என்பது எதிரிகளுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. அதனால் ஆயுதங்களுடன் நாட்டரசன் கோட்டைக்குள் எதிரிகள் பதுங்கி இருக்கின்றனர். இப்போது வேலுநாச்சியார் நாட்டரசன் கோட்டைக்குள்ளே நுழையும் பொழுதே ஒரு குதிரை குறுக்க வருது. குறுக்க வரவும் வாளை எடுத்து அந்த உருவத்தை நோக்கி வீச போகிறாங்க. அப்போது தாண்டவராயன் பிள்ளை தான் அது அப்படிங்கிறத அவரே சத்தமிட்டு சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நாட்டரசன் கோட்டைக்கு தான் வரப்போகிறீங்கிறது எதிரிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் உள்நுழைய விடாமல் பார்த்து கொள்ளணுங்கிறதுக்கு நான் இரவெல்லாம் விழித்திருக்கிறேன். எப்பெல்லாம் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் வருவீங்க அப்படிங்கிறதுனால எப்படியோ அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அதனால் ஆயுதங்களுடன் நாட்டரசன் கோட்டைக்குள் எதிரிகள் பதுங்கி இருக்கின்றனர். அதனால் மருது சகோதரர்களையும் சிலம்பு வாத்தியார் வெள்ளைச்சி நாச்சியார் அனைவரையும் வெறுப்பாட்சிக்கு அனுப்பிவிட்டு உங்களுக்காக நான் இங்கே காத்திருக்கிறேன். இங்கிருந்து நாம் உடனடியாக தப்பிவிட வேண்டும். நமக்கு வெறுப்பாட்சி தான் பாதுகாப்பான இடம் என்று பதட்டத்துடன் சொல்லி முடித்தார் தாண்டவராயன் பிள்ளை. நம்ம ஏற்கனவே திட்டமிட்டபடி நம்ம நாட்டரசன் கோட்டைக்கு வரணும்னு நினச்சோம். ஆனால் இப்படி ஒரு சூழல்னால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மருது சகோதரர்கள், வெள்ளைச்சி நாச்சியார், சிலம்பு வாத்தியார் இவங்களை எல்லாரையும் நான் வந்து விருப்பாட்சிக்கு அனுப்பிட்டேன். ஸோ விருப்பாட்சி தான் நமக்கு தகுந்த இடம். நாமளும் விருப்பாட்சிக்கு உடனடியாக போகணும் அப்படின்னு சொல்கிறார். நாம் நாட்டரசன் கோட்டைக்கு தான் வரப்போகிறோம் என்பது எதிரிகளுக்கு எப்படி தெரிந்தது? அடுத்த கேள்வி. தாயே, அது பற்றியெல்லாம் விவாதிப்பதற்கு இப்போது நேரமில்லை. இங்கு நாம் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஆபத்து காத்திருக்கிறது. அதனால் உடனடியாக நாம் இங்கிருந்து தப்பித்தாக வேண்டும் என்று கூறிவிட்டு தாண்டவராயன் பிள்ளை தமது குதிரையை வேறொரு திசையில் செலுத்தினார். அதைத் தொடர்ந்து வேலுநாச்சியாரின் குதிரையும் வேகம் எடுத்தது. வேலுநாச்சியார் விருப்பாட்சிக்கு வருகிறார் என்ற செய்தி காட்டுத்தீ போல் கால் முளைத்து பரவியது. அதிகாலை நேரத்திலும் விருப்பாட்சிக்கு வெளியே ஆண்களும் பெண்களும் காத்து கிடந்தனர். விருப்பாட்சி பாளையத்தின் பாளையக்காரரும் வெள்ளையரின் பரம விரோதியுமான கோபால் நாயக்கர் தோளில் வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நாச்சியார், அவர்கள் அருகில் மருது சகோதரர்கள் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல். இப்போது வேலுநாச்சியார் வந்து விருப்பாட்சிக்கு வரப்போகிறாங்கங்கிற செய்தியும் பரவிடுச்சு. ஆனால் மக்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க. ஆண்களும் பெண்களுமாக அங்கே வேலுநாச்சியாரை காண்பதற்காக காத்திருக்கிறாங்க. விருப்பாட்சி வந்து ஒரு பாளையமாக வச்சுருக்காங்க. அந்த பாளையத்தோடைய பாளையக்காரர் அவர் வந்து கோபால் நாயக்கர். அவர் வந்து வெள்ளையர்களுக்கு கடும் எதிரி. அவருடைய தோளில் இப்போ யார் உட்கார்ந்துருக்கிறா அப்படின்னா வேலுநாச்சியாருடைய மகள் வெள்ளைச்சி நாச்சியார். அதாவது எல்லாருமே வழியில் வெளியே வைத்து காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகில் மருது சகோதரர்களும் வாத்தியார் வெற்றிவேலும் நிற்கிறாங்க. அவர்களை நோக்கி 2 குதிரைகள் 4 கால் பாய்ச்சலில் வந்து கொண்டிருந்தன. அருகில் வந்ததும் தாண்டவராயன் பிள்ளையும் வேலுநாச்சியாரும் குதிரையில் இருந்து குதித்தனர். ஓடிச் சென்று வணங்கி வேலுநாச்சியாரை வரவேற்றார் கோபால் நாயக்கர்.
அவர் தோளிலிருந்து தாவினாள் வெள்ளைச்சி. 8 வயது ஆன பின் கூட குழந்தைத்தனம் மாறாத வெள்ளைச்சியை நினைத்து சிரித்து கொண்டார் வேலுநாச்சியார். அனைத்து விழிகளும் வேலுநாச்சியாரையே அளவெடுத்து கொண்டிருந்தன. கோபால் நாயக்கரை வேலுநாச்சியாருக்கு தாண்டவராயன் பிள்ளை அறிமுகப்படுத்தினார். இப்போது அந்த காட்சி 2 குதிரையில் வந்து இறங்கிட்டாங்க. வந்து இறங்கும் ஓடி போய் கோபால் நாயக்கர் வந்து வேலுநாச்சியாருக்கு வணக்கம் சொல்கிறாரு. அவருடைய தோளில் இருந்த வெள்ளைச்சி நாச்சியாரும் வேலுநாச்சியார்கிட்ட போகிறாங்க. ஸோ 8 வயது ஆகிக்கூட குழந்தை போல் இருக்கிறாளே அப்படின்னு எண்ணிக்கொண்டு சிரிக்கிறாங்க. அப்போது தாண்டவராயன் பிள்ளை வந்து கோபால் நாயக்கரை வேலுநாச்சியாருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். தொண்டையை கனைத்து கொண்ட கோபால் நாயக்கர், குடிமக்களே, வேலுநாச்சியார் பற்றிய விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதிகார வெறி பிடித்த ஆங்கில நாய்கள் வேலுநாச்சியாரையும் தீர்த்து கட்ட அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபத்திலிருந்து வேலுநாச்சியாரை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை. 8 வயது மகளோடு நம்மளை நாடி வந்திருக்கும் வேலுநாச்சியாருக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பேசி முடித்தார். அங்கே இருந்த மக்கள்கிட்ட கோபால் நாயக்கர் சொல்கிறார், வெறி பிடித்த வெள்ளை நாய்கள் வேலுநாச்சியாரையும் தீர்த்து கட்ட அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபத்திலிருந்து வேலுநாச்சியாரை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. 8 வயது மகளோடு நம்மளை நாடு வந்திருக்கக்கூடிய வேலுநாச்சியாருக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கூடியிருந்த கூட்டம் முழுவதும் கோபால் நாயக்கரின் கருத்துக்கு சம்மதம் தெரிவித்து சபதம் எடுத்தது. விருப்பாட்சி கோட்டையில் வேலுநாச்சியாரும் வெள்ளைச்சி நாச்சியாரும் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு துணையாக சேடி பெண்களையும் பாதுகாவலுக்கு வீரர்களையும் நியமித்தார் கோபால் நாயக்கர். ஸோ விருப்பாட்சி கோட்டையில் வேலுநாச்சியாரும் வெள்ளைச்சி நாச்சியார் இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு வீரர்களும் பணி செய்வதற்கு சேடி பெண்களும் இருக்க கோபால் நாயக்கர் வந்து ஏற்பாடு செஞ்சிட்டார். பிரான்மலை கோட்டை மருது சகோதரர்கள் தங்கும் இடமாயின. விருப்பாச்சி கோட்டையில் வேலுநாச்சியார், பிரான்மலை கோட்டையில் மருது சகோதரர்கள். சங்கரபதி கோட்டையில் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தங்க வைக்கப்பட்டார். இந்த பிரான்மலை அப்படிங்கிறது நிச்சயமாக நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பேன். வள்ளல் பாரி வாழ்ந்த இடம் இது. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்போம் அல்லவா? முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வாழ்ந்த இடம், அந்த இடம் வரும் பிரான்மலை. இந்த சங்கரபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டை இன்றைக்கும் காரைக்குடி, தேவோட்டையிலிருந்து காரைக்குடி செல்லக்கூடிய வழியில் சங்கரபதி அப்படின்னு அந்த காட்டுப்பகுதி சொல்லுவாங்க. நிறைய தேங்காய்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட பகுதியாக அந்த இடம் இருக்கும். நீங்கள் இறங்கலைன்னா கூட அந்த இடத்த பார்த்துருப்பீங்கிறக்காக ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். ஸோ சங்கரபதி கோட்டையில் சிலம்பு வாத்தியார் தங்க வைக்கப்பட்டார். சிவகங்கை சீமையை ஒட்டி தொண்டைமான் நாட்டிற்கு சொந்தமான பாய்க்குடி என்ற கிராமத்து தென்னந்தோப்பில் தங்கி கொண்டு அடுத்த கட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்தார் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை. தாண்டவராயன் பிள்ளை எங்கே இருக்கிறாருன்னா, தொண்டைமான் நாட்டிற்கு, சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை தொண்டைமான் அந்த நாட்டிற்கு சொந்தமான பாய்க்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தென்னந்தோப்பிலேயே தங்கி கொண்டு அடுத்த கட்ட பணிகள் குறித்து அவர் ஈடுபட்டிருக்கிறார். 6 மாதம் உருண்டோடியது விருப்பாட்சி கோட்டை. வேலுநாச்சியார், கோபால் நாயக்கர் அவசர அழைப்பின் பேரில் மருது சகோதரர்களும் சிலம்பு வாத்தியாரும் அங்கு வந்திருந்தனர். அடுத்து நடக்க வேண்டியது பற்றிய ஆலோசனை கூட்டம் ஆரம்பமானது. தாண்டவராயன் பிள்ளை சிவகங்கை நகரத்தை உசைன் நகர் என்று பெயர் மாற்றியிருக்கிறார்கள். நமக்கு விசுவாசமுள்ள மக்களை வேட்டையாடி வருகின்றனர். 6 மாதம் கழித்து எல்லாருமே வந்து விருப்பாச்சி கோட்டையில் கூடுறாங்க. கூடி ஆலோசனை கூட்டம் ஆரம்பமாகுது. அப்போ ஒரு செய்தியை சொல்கிறார். யார் அப்படின்னா, தாண்டவராயன் பிள்ளை சொல்கிறார், சிவகங்கை நகரம் அப்படின்னு நம்ம பேர் சுட்டி இருந்ததை இன்றைக்கி வந்து உசைன் நகர் அப்படின்னு பேர் மாற்றியிருக்கிறார்கள். நமக்கு விசுவாசமாக இருந்தவர்களை எல்லாம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த செய்தியை சொல்கிறாரு. இப்பொழுது நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம்.
நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை பேருக்கும் இப்பொழுது ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்வோம். நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நமது கூட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்து நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி, இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று கூறி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.